ஹாய், ஐ எம் பர்வீன் தாஜ். இன்னைக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்டில் பேரண்டிங், அதாவது குழந்தை வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்க மெயினாக யாரை பார்த்து வளர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை பார்த்து தான் வளர்றாங்க. ஒவ்வொரு குழந்தையோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அல்லது அப்பா இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா பெஸ்ட்டாக இருக்கணும். அதாவது பேரண்ட்ஸ் என்ன ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலும் சரி தான் குழந்தைங்க முன்னாடி எப்படி இருக்கணும்னா நல்ல விஷயத்தையும் பேசணும், நல்ல விஷயத்தையும் என்ன செய்யணும். ஏன்னா குழந்தைங்க நம்மளை இமிட்டேட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, வளருதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது சைல்டுஹுட் பீரியட் வந்து ரொம்ப மெமரபிளான பீரியட். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு லவ் கொடுக்கணும், நல்ல ஒரு அஃபெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். இந்த லவ் அஃபெக்ஷன் என்ன செய்யணும்னா இன் ஃபியூச்சர் அவன் எல்டராக வளர்ந்த பிறகு என்ன செய்யணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் பாண்டிங் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும்னு அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும்னா எடுத்து சொல்லும். ஸோ அதனால இந்த ஏர்லி சைல்டுஹுட்டில் நம்ம நல்ல ஒரு கேர் ஒரு அஃபெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தோம்னா இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. நிறைய அதில் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து தீர்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்கள்ட்ட தான். ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கிட்ட வரும்போது அந்த குழந்தைகளோட எமோஷனல் வந்து லெவல் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால வெளியே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணக்கூடாதுன்னா குழந்தைங்கக்கிட்ட காணிக்கக்கூடாது. அதே மாதிரி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப வந்து கண்ட்ரோல் கண்டிஷனில் வளர்ப்பாங்க. அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ் போட்டு குழந்தைங்கள வளர்ப்பாங்க. இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஓகே, ஆனால் குழந்தைங்க வெளியே போனப்புறம் என்ன பண்ணால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா மீறுதாங்க. ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமான ரூல்ஸ், அளவுக்கு அதிகமான ரெகுலேஷன்ஸ் போட்டு ரொம்ப கட்டுப்பாடோடி குழந்தைகளை வளர்க்காம அதை வந்து என்ன பண்ணலாம், நிறைய அன்பு அக்கறை கொடுத்து ரொம்ப கேரிங்காக நம்ம வளர்த்துனா நல்லாயிருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மணியோட வேல்யூவை குழந்தைங்களுக்கு எப்போவுமே என்ன சொல்லணும்னா சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மணியோட வேல்யூ என்ன, மணியை வந்து எப்படி வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். இது நம்ம எப்படின்னா ஒரு லவ் அண்ட் கேரோடி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பேரண்டிங்கில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறது. அதாவது உங்கள் குழந்தை வந்து ஏதாவது காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன ஆச்சுன்னா அவங்களால வின் பண்ண முடியல. இப்போ வின் பண்ண முடியலைங்கிறப்போ நம்ம வந்து வின் பண்ணாதான் நம்ம வந்து அதை வந்து வாழ்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வின் பண்ணாட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னா நீ நல்லா தான் பண்ணின, உன்னால் வந்து முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அப்படி வந்து நம்ம மோட்டிவேஷனை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரோல் கண்டிஷனில் குழந்தைய வளர்த்துருக்கோம், அதே டைம் என்ன பண்ணணும், வெளியில் போய் என்ன பண்ணுவோம் அதே கண்ட்ரோலில் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதை வாங்கி கேட்கக்கூடாது, இதை வாங்கிக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம். சப்போஸ் அதை வந்து மீறிட்டாங்கன்னு வச்சிங்களேன் குழந்தைங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நம்ம ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு லவ் அண்ட் கேர் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன இப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்னா விளக்கி கொடுக்கணும்.